ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட குக் வித் கோமாளியில் கானா வினோத் அண்ட் பாக்யா செஞ்சு வின் பண்ண ஒரு டர்க்கிஷ் பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பன்னீர் டர்க்கிஷ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுல் அளவுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பேசில், 100 கிராம்ஸ் அளவுக்கு பார்ஸ்லே வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பேசில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சேர்த்து நல்லாவே வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. பேசில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா பார்ஸ்லே வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் காரத்துக்காக நான் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இங்கே குனாஃபா ஷீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த குனாஃபா ஷீட் கிடச்சாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம குனாஃபா ஷீட்டை பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எல்லா ஷீட்ஸும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ரோல் பண்ண வரும். இல்லாட்டி அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி, ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ். அண்ட் இதை வந்து குக் வித் கோமாளியில் நம்மளோட கானா வினோத் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட டர்க்கிஷ் பன்னீர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம நல்லாவே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு நிறைய நேரம் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படாது. ரொம்பவே ஈஸியாக 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக குக் ஆகி வரும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான ஒரு பன்னீர் டர்க்கிஷ் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.